மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் அஸ்வஸ்ம 2500 ரூபாய் கொடுப்பனவு மற்றும் 5000 ரூபாய் கொடுப்பனவு அஸ்வஸ்ம கணக்கில் வைப்பிலிடப்பட்டதா என்கின்ற ஒரு முக்கியமான காணொளியை இங்கு விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன் புரியாத புதிர்களை தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2500 ரூபாய் கொடுப்பனவு கடந்த 2023 டிசம்பருடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கான கொடுப்பனவு இன்னும் ஒரு வருடம் நீடிக்கப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவு 2500 ரூபாவாக இருந்த கொடுப்பனவு 5000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு வழங்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருந்தது. கடந்த 6 மாதங்களாக அவர்களுடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படாமல் இருந்தது. அதனைத் தொடர்ந்து 2500 ரூபாய் கொடுப்பனவு 5000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு மொத்தமாக 30,000 ரூபாய் 6 மாதத்தை சேர்த்து மொத்தமாக 30,000 ரூபாய் அவங்களுடைய அஸ்வஸ்ம கணக்கில் வைப்பிலிடப்படும் என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த சுற்றறிக்கையில் 15ஆம் திகதியிலிருந்து ஆரம்பமாகும் என்று கூறப்பட்டிருந்தது. 15ஆம் திகதியிலிருந்து நிறைய பேரிடம் இந்த அஸ்வஸ்ம 15ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய கொடுப்பனவு கிடைக்கும் என்று சொன்னிருந்தீங்க. எங்களுடைய கொடுப்பனவு இன்னும் கிடைக்கவில்லை, எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தார்கள். நிறைய மக்களிடம் கடும் குழப்பத்தில் இருந்தார்கள். நிறைய பேர் என்னுடைய பர்சனலாகவும் வாட்ஸ்அப்போடும் இணைந்து நிறைய பேர் எங்களுக்கு கேட்டு அந்த கொடுப்பனவு கிடைக்காமடிச்சா இதை போய் சொல்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இது குறித்து நிறைய பேரிடம் கேட்டிருந்தார்கள். அரசாங்கம் கூறியது போன்று அவங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும் என்கிற விஷயத்தை நான் தெளிவாக கூறியிருந்தேன். அரசாங்கம் வெளியிட்ட சுற்றறிக்கைப்படி உங்களுக்கான கொடுப்பனவு கட்டாயம் அந்த 30,000 ரூபாய் கிடைக்கும் என்கிற விஷயத்தை தெளிவாக அவர்களிடம் கூறியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து 15ஆம் திகதி 16ஆம் திகதி 17ஆம் திகதி விடுமுறை நாளாக இருந்ததுனால அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து 18ஆம் திகதியிலிருந்து அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு 25ஆம் திகதிக்குள் நான் அந்த கொடுப்பனவு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி கூறியிருந்தேன். அதே போன்று நேற்றைய தினம் நிறைய பேருக்கு அந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களுடைய அஸ்வஸ்ம கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு 3 மாதங்கள் கிடைக்காமல் இருந்தது. மார்ச் மாதம் வரை தான் எடுத்திருந்தாங்க. பிறகு ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் அவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படவில்லை. அதே சுற்றறிக்கையில் தான் அவர்களுக்கான கொடுப்பனவு மொத்தமாக 15,000 ரூபாய் வைப்பிலிடப்படும் என்கிற விஷயத்தையும் அதே சுற்றறிக்கையில் அரசாங்கம் தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் கூறியது போன்று 15,000 ரூபாய் அவர்களுக்கு நேற்றைய தினம் வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தியாக அமையும் என்கிற விஷயத்தை கூறிக்கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து நிறைய பேருக்கு எங்களை கொடுப்பனவு வரலன்னு சொல்லி சொன்னாங்க. அதை அப்படி செக் பண்ண டைமில் ஒரு 1-2 பேருக்கு கொடுப்பனவு இன்னும் அப்டேட் பண்ணப்படலை. சம்டைம் நாளைக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படலாம்ங்கிற விஷயத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த 2500 ரூபாய் கொடுப்பனவு 5000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு மொத்தமாக 30,000 ரூபாவாக அவர்களுடைய அஸ்வஸ்ம கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. அஸ்வஸ்ம கணக்கில் வைப்பிலிடப்பட்டு ஓரிரு தினங்களுக்குள் உங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பிலிடப்படுங்கிற விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். எங்களுக்கு வங்கி கணக்கில் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு யாரும் நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. உங்களுடைய வருகின்ற ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த கொடுப்பனவுகள் வைப்பிலிடப்படும்ங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அந்த உங்களுடைய அவங்களுடைய அஸ்வஸ்ம கணக்கில் அந்த 2500 ரூபாய் கொடுப்பனவு மொத்தமாக வைப்பிலிடப்பட்டிருக்கிறதை எப்படி தெரிந்து கொள்வது, 5000 ரூபாய் கொடுப்பனவு மொத்தமாக 15,000 ரூபாவை வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி நாங்கள் பார்க்கணும் விஷயத்தை உங்களுக்கு இப்போ செயல்முறை கூடாக ஆதாரமாகவும் உங்களுக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டப் போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதலாவது அஸ்வஸ்ம வெப்சைட்டுக்கு நம்ம செல்ல வேண்டும். அந்த அஸ்வஸ்ம வெப்சைட் லிங்க் என்ன செஞ்சு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போட்டு நீங்கள் உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், அதன் ஊடாக போயிட்டு போனீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முதலாவது பாக்ஸில் என்ஐசி இலக்கு மற்றும் ஹெச்ஹெச் நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் உங்களோட என்ஐசி இலக்கத்தை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இலகுவாக உங்களுடைய அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ நான் என்ன செய்யப்படுன்னு சொன்னால் ஒரு 5000 ரூபாய் கொடுப்பனவு பெற்றவர்களுடைய அந்த டீட்டெயில்ஸை பார்க்குறோம். பேபிள் ஸ்டேட்டஸ் இல்லை. இப்போ ஜூன் மாதம் அவர்களுக்கு மொத்தமாக அந்த 15,000 ரூபாய் கொடுப்பனவு கிடைத்திருக்கா இல்லைங்கிற விஷயத்தை நம்ம இப்போ ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம். நான் அவருடைய என்ஐசி இலக்கத்தை டைப் பண்ணிவிட்டு சர்ச்சிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ண உடனே அவருடைய டீட்டெயில்ஸ் வருது. அந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் பேபிள் ஸ்டேட்டஸில் கடைசியாக வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக மார்ச் மாதம் 2024 மார்ச் மாதம் 5000 ரூபாய் கொடுப்பனவு போயிட்டு வந்தீங்க. அதுக்கு பிறகு எந்த கொடுப்பனவு அவர்களுக்கு பெறவில்லை. அதனைத் தொடர்ந்து இப்போ நேற்றைய தினம் 6ஆம் மாதம் 25ஆம் தேதி அவர்களுக்கு ஜூன் ஸ்பெஷல் பேமெண்ட் பேஸ்ன்னு சொல்லிட்டு 15,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் இப்போ
நேரடியாக பார்க்கலாம். அதே போன்று 2500 ரூபாய் கொடுப்பனவு பெற்றிருந்தவர்களுடைய ஒரு டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்ம 2500 ரூபாய் கொடுப்பனவு பெற்றிருந்த ஒருவருடைய அந்த கொடுப்பனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒருவருடைய என்ஐசி இலக்கத்தை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்கேன். இப்போ இதில் ஒருவருடைய அந்த 2500 ரூபாய் கொடுப்பனவு பெற்றிருந்தவர்களுடைய பேபிள் ஸ்டேட்டஸ் தான் இது. அதாவது அவங்க 6 மாத கொடுப்பனவு பெற்றிருந்தாங்க. பிறகு எந்த கொடுப்பனவும் அவங்க பெறல. அதாவது 2024 ஜனவரி முதல் ஜூன் வரைக்கும் எந்த கொடுப்பனவும் அவங்க பெறலை. அதை மொத்தமாக அரசாங்கம் கூறியது போன்று மொத்தமாக அவர்களுடைய வங்கி கணக்கில் 30,000 ரூபாவாக ஸ்பெஷல் பேமெண்ட்டாக வைப்பிடப்பட்டிருக்கிறத நீங்கள் இந்த காணொலி கூடாக பார்க்கலாம். நேரடியாகவே உங்களுக்கு நான் இந்த ப்ரூஃபாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அதே தொடர்ந்து இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். ஓரிரு பேருக்கு இந்த கொடுப்பனவு இன்னும் வைப்பிலிடப்படலைங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 பேர் அவங்களுடைய வங்கி கணக்கில் சம்டைம் என்ன செய்யலாம், நாளைக்கோ நாளையாண்டுகளோ அப்டேட் பண்ணலாம், அவங்களோட அஸ்வஸ்ம கணக்கில் அப்டேட் பண்ணப்படலாம்ங்கிற விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அதுவும் உங்களுக்கு ஒரு ஆதாரமாக அவங்களுக்கு இடத்துல காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடைசி இன்னும் அவங்களுடைய பேமெண்ட் இன்னும் வைப்பிலிடப்படலை. அவங்களுக்கும் விரைவில் அந்த கொடுப்பனவு கிடைக்கும்ங்கிற விஷயத்தையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். எனவே அதே தொடர்ந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அதாவது 2500 ரூபாய் கொடுப்பனவு இருந்தவங்க 5000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு மொத்தமாக 30,000 ரூபாய் 6 மாதத்துக்கு அவங்களுக்கு அந்த 30,000 ரூபாய் கொடுப்பனவு தற்போது வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்போ 2க்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் தான் அந்த 2500 ரூபாய் எடுத்துக்கொண்டவர்களுக்கு 5000 அதிகரிக்கப்பட்டு என்ன செய்யும் 30,000 ரூபாவாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே இது 2 அல்லது 2க்கு குறை பேர் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதோட அரைவாசி தான் கிடைக்கும். அதாவது 30,000 அரைவாசி கொடுப்பனவு 15,000 ரூபாய் தான் கிடைக்கும் என்கிற ஒரு விஷயத்தையும் இவ்விடத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். யாரும் இதில் குழப்பமடைய தேவையில்லை. எங்களுக்கும் 5,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு எங்களுக்கு இப்படி கிடைக்காதா இல்லையாங்கிற விஷயத்தை யாரும் குழப்பமடைய தேவையில்லை. உங்களுக்கு இதில் பாதி தான் கிடைக்கும். 1250 ரூபா அடுத்தவங்களுக்கு உரிய கொடுப்பனவு இப்படி உங்களுக்கு பாதியாக தான் கிடைக்குங்கிற விஷயத்தையும் தெளிவாக இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக உங்களுக்கு அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே இந்த காணொலி நிறைய பேருக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு காணொலியாக அமைந்திருக்கும். எனவே இந்த காணொலியை நிறைய பேருக்கு உங்களுடைய ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள நாம் இருந்து கொள்ளுங்கள். நான் முகமது சதாம்.